பெரியாலியா நீ? நானும் கூட என்னமோ நினைச்சேன், ஆனா தூள் கிளப்பிட்டிய. ஆமா, செங்கமலை என்னமோ உன்னை தேடிட்டு இருந்தது. எங்க எங்க? அந்த பீடி கூட சொல்றேன். அத பார், அங்க வந்துட்டு இருக்குது. அந்த செங்கல் எடுத்து கொடு. இந்த விஷயத்துல நான் ஏதாவது உதவணுமா? என்னமோ என்ன தேடிட்டு இருந்தியாமே? ஆமாயா, நல்ல வேளை நீ மட்டும் சரியான நேரத்துல வந்து காப்பாத்தலனா எங்க அண்ணனை அடிச்சே கொண்டு இருப்பாங்க. ரொம்ப நன்றியா. நன்றியா? என்ன அடிச்சே கொண்டு இருப்பாங்க? ஏப்பா, என்ன அடி அடிச்சாங்க? என்ன ஆச்சு? ஆமா, அவங்க 10-12 பேரு தான் ஒரே ஆளு அடிச்சு தூள் பண்ணிட்டாங்க. பாத்தியா? வலிக்குதா? ஆமா. செங்கமலா, உட்காரு கண்ணு. அமுக்கு. இங்க பாரியா, என்னமோ இப்ப தப்பிச்சுக்கிட்ட. இனிமே ஜாக்கிரதையா இரு. பம்புக்கு போன அடிச்சே கொண்டுடுவானுங்க. என் மேல வந்து எவ்வளவு அக்கறை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தனியா இருக்கேன்னு தான். அது சரி, உன் அண்ணனை ஏன் அடிச்சாங்க? எங்க அண்ணன் இந்த எஸ்டேட் தொழிற்சங்க தலைவர், தொழிலாளிகளுக்கு நல்லது செய்யணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு போட்டு அடிச்சுட்டானுங்க. கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல. உங்க குரல சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். பெரிய முதலாளி நினைப்பு. முதலாளிதான் அப்படின்னு வச்சுக்கோ. அது சரி, அப்படின்னா எங்க குறையெல்லாம் தீர்த்து வைப்பியா? உங்க குறை என்னன்னு சொல்லுங்க, சும்மா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்துடுற. செய்வேல்ல? நாம சொல்றதான் செய்றோம், செய்யறதான் சொல்றோம். அண்ணே, முனுசாமி அண்ணே, கந்தசாமி அண்ணே, ஆறுமுக அண்ணே, அக்கா எல்லாரும் வாங்க, வாங்க சீக்கிரம். உன்னை யார் நிக்க சொன்னது? உட்காரு மேன். ராஜா சொல்றாருல, உட்காருப்பா. தொழிலாளர்களின் கோரிக்கை: இலவச மருத்துவமனை, ஆரம்ப பாடசாலை, லைப்ரரி, அனைத்து வசதிகளுடன் கூடிய வீடு, இஎஸ்ஐ தொழிலாளர் ப்ராவிடன்ட் ஃபண்ட். எனக்கு தெரியாதா? உன்னை யார் பண்ண உட்கார சொன்னது? நீ என்ன சைக்கிள் சங்க தலைவரா? இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? இல்ல விளையாடுறீங்களா? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 லட்சம் ஆகும். இதை நம்ம செஞ்சா ஒரு 300 குடும்பம் நல்லா இருக்கும். ஸ்டாப். 10 லட்சமா? 10 லட்சம்னா எவ்வளவு? அமெரிக்கன் டாலர்ல எவ்வளவு? எவ்வளவு? $1 million. $1 million. மண்ணடியில இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் ஆயுசு பூரா ரிக்ஷா எடுத்தா கூட சம்பாதிக்க முடியுமா? இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். முதலாளி, நாம இதை செய்யலன்னு சொன்னா தொழிலாளிங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அதனாலயே மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வரும். நல்லா யோசிக்கீங்க. ஆகட்டுமே. என்ன பின்னாடி கையா ஈ அடிக்கிற மசாலா எடுக்குதா? தம்பி, ரொம்ப நாளா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க இந்த உதவி செஞ்சீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களை புகழுவாங்க, நல்ல வேலையும் செய்வாங்க. தொழிலாளர் ஜேன்னு சொன்னாதான் நம்ம வாழ முடியும். மாமா, ஏமா அவரு சொல்ற மாதிரி எல்லா சொத்தையும் தொழிலாளிங்க அமைக்கின்னு போட்டானுங்கன்னா நான் என்ன மறுபடியும் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணுமா? மறுபடியும் உன்னை எங்க கொண்டு போய் உட்கார வச்சாலும் இந்த மசாலோட சேனட்டி சைக்கிள் விஷயம் மறக்கவே மாட்டேன். அடிச்சேன்னா இன்னொரு கண்ணு வீங்கிடும். ஒண்ணு இல்ல. முதலாளி, நம்ம எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? நம்ம எஸ்டேட்டோட மதிப்பே 30 கோடி, வருஷத்துக்கு வருமானமே 10 கோடி. இதுல 10 லட்சம் ஜுஜுபி கொடுத்தா என்ன ஆகும்? சரின்னு சொல்லுங்களேன். இங்க பார், உள்ள வந்ததுல இருந்து பாரின் காய்ச்சா கொடுத்துருங்கிறானுங்க. காய்ச்சல் இந்த சாப்பிடலன்னா வேலை செய்ய மாட்டேன். என்ன சொல்ற? 500 ரூபாய் தெரியா? சரி, இப்ப பார் மாமா, உங்க அபிப்பிராயம் என்ன? எஸ்டேட் எல்லாம் வித்து ரிக்ஷா வாங்கிடுவோம். அதாவது உங்களோட பேசிய ரிக்ஷான்னு வருது, தொழிலாளிகளுக்கு நன்மை பண்ணுவோம். உங்க அபிப்பிராயம்? அப்படியே செய்வோம் தம்பி. உங்க அபிப்பிராயம்? அப்படியே செய்வாங்க. அப்படின்னா எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றிடுங்க. அப்படியே காலங்காதானா தொழிலாளர்களுக்கு வடகரியும் செட் தோசையும் கொடுத்துடுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே? ஓகே.